மகாத்மா காந்தி இங்கிலாந்தின் ஏஜென்ட்டாக செயல்பட்டதாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதளம், ட்விட்டர் தளம் ஆகியவற்றில் கட்ஜு எழுதியுள்ளார். இந்தியாவில் பல்வேறு மதங்கள், ஜாதிகள், இனங்கள், மொழிகள் உள்ளன. இதனை உணர்ந்தே இந்தியாவை இங்கிலாந்து பிளவுபடுத்தியது. இங்கிலாந்து அரசின் கொள்கைக்கு காந்தி ஆதரவு தெரிவித்தார் என இந்தியா பத்திரிகையில் 1921ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி கட்டுரையில் தாம் இந்து என்றும் தாம் வர்ணாசிரம தர்மத்தை நம்புவதாகவும் காந்தி கூறியிருப்பதை கட்ஜு குறிப்பிட்டுள்ளார். காந்தியின் பொது மேடைகளில் ரகுபதி ராகவ ராஜாராம் பாடல் பாடப்படுவதையும் அவர் கூறியுள்ளார். ஒரு சாது அல்லது சன்னியாசி தமது ஆசிரமத்தில் பிரச்சாரம் செய்வது தவறு அல்ல என்று கட்ஜு கூறினார். ஆனால் பொது மேடையில் இதுபோல செய்தது இஸ்லாமியர்கள் மனதில் என்ன எண்ணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகளிடம் இது தாக்கத்தை ஏற்படுத்தியதால் நாட்டில் பிரிவினை ஏற்பட்டது என்றும் கட்ஜு குறிப்பிட்டுள்ளார். இது இங்கிலாந்தின் பிரித்தாளும் கொள்கைக்கு வலு சேர்த்தது என்றும் கட்ஜு கூறியுள்ளார்.